இன்று மே 3. இன்றைய நாள் இந்திய சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத நாள். இந்திய சினிமாவின் முதல் முழுநீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா 1913 இதே தேதியில்தான் வெளியானது. இந்திய சினிமாவின் தந்தை என்றழைக்கப்படும் தாதா சாஹிப் பால்கே தனது சொந்த தயாரிப்பில் இயக்கி வெளியிட்ட இப்படம் ஒரு ஊமை படமாக இருந்த போதிலும் 40 நிமிடங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு 4 ரீல்களில் தயாரிக்கப்பட்டிருந்தது. இதில் நடித்தவர்களில் பெரும்பாலோர் மராத்தி நாடக நடிகர்கள். அந்த வரிசையில் இது முதல் மராத்தி படமும் கூட. இது ஊமை படம் என்றாலும் சில இடங்களில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் சப்டைட்டில்களை கூட அமைத்திருந்தார் பால்கே. அதனால் உண்மையாகவே ஒரு கற்பனையில் கூட நினைத்திராத ஒரு உலகத்தை இந்த படம் அந்த காலத்திய ரசிகர்களுக்கு காட்டியிருக்கும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த படத்தின் பிரிண்டில் முதல் ரீலும் கடைசி ரீலும் மட்டுமே புனேயில் உள்ள திரைப்பட ஆவண காப்பகத்தில் பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறதாம்.